சபாவில் அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்துவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது கூட பிரதமர்களுக்கு அரசாங்க வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவது சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அன்வார் இப்ராஹிம் நேற்று விளக்கமளித்தார். சபாவில் கலந்து கொண்ட நிகழ்வுகள் கட்சி நிகழ்வுகள் என்றும் அவர் கூறினார். அதனால்தான் தாம் அவற்றை பயன்படுத்தியதாகவும் அவர் அமைச்சரின் கேள்வி நேரத்தின் போது மக்களவையில் நேற்று தெரிவித்தார். சபாவின் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது பிரதமர் அரசாங்க வாகனங்கள் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் சீருடையை பயன்படுத்துவது குறித்து கேட்ட பெரிகாத்தானின் பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் ஃபத்லி ஷாரிக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஊழலை கையாள்வதில் அன்வாரின் நிர்வாகம் எதிர்கொள்ளும் தடைகள் குறித்தும் ஃபத்லி அன்வாரிடம் கேள்வி கேட்டார். கூறப்படும் சுரங்க ஊழல் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது என்பதை ஃபத்லி குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அன்வார் அதற்கு பதிலளித்தார். எனவே அரசாங்க கட்சிகளை சேர்ந்தவர்களை பாதுகாப்பது என்பது எதுவும் இங்கே கிடையாது என்று அன்வார் மேலும் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தனது விசாரணை ஆவணங்களை மேலும் நடவடிக்கைக்காக சட்டத்துறை தலைமை அலுவலகத்துக்கு சமர்ப்பித்ததாக தெரிவித்த அவர் பொறுமை காக்குமாறு அழைப்பு விடுத்தார். இந்த வழக்கில் கால அவகாசம் இல்லை என்றும் அவர் கூறினார். ஜூன் மாதம் முன்னாள் தஞ்சோங் பத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன்டி சூரியாடி பாண்டி மற்றும் முன்னாள் சிந்துமின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் யூசுப் யாக்கூப் ஆகியோர் சபாவில் கனிம வள ஆய்வு உரிம விண்ணப்பங்கள் தொடர்பாக தொழிலதிபர் ஆல்பர்டியிடம் இருந்து 1,50,000 மற்றும் 2 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டனர். லஞ்சம் கொடுத்ததாக டெய் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.